வெல்கம் டு தேவி கிச்சன் vlog. இப்போ நம்ம செய்ய போகிறது சிக்கன் குழம்பு. எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். முதன்முறையாக என் சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சிக்கனை அலசி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயை வச்சுட்டேன். அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பட்டை இலை போட்டுக்கோங்க, பிரிஞ்சி இலை, அப்புறம் பட்டை, கிராம்பு, அப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும் வெங்காயம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடணும். ஏற்கனவே நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். நல்லா பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதக்கணும். பாருங்கள், பச்சை வாடை போயிடுச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, புதினா போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை போட்டு நல்லா அந்த தக்காளி வதங்குற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் மிக்சியில் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஜாரில் எடுத்துக்கிட்டேன். மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டு ஃபைனாக அரைச்சிடலாம். இப்படி தான் அரைக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு சின்னதாக கட் பண்ண வெங்காயம் போட்டு அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சிங்கன்னா நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், ஃபைனாக அரைச்சாச்சு. இதை அப்படியே கொஞ்சம் வச்சுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கரம் மசாலா ஒரு ஸ்பூன், தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன், தனியா ஒரு ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன். இதை நல்லா போட்டு வதக்கிக்கணும். வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் இதில் சிக்கன் போட்டுக்கோங்க. நான் நல்லா அலம்பி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு அலம்பி வச்சுருக்கிறேன். இந்த சிக்கனை போட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க. பெரட்டியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. விழுது அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாருங்கள். இந்த மாதிரி கொதிச்சிருச்சு. இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக கொத்தமல்லியை தூவி விட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி. சிக்கன் குழம்பு ரெடி. இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.